ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். ஒரு 2 நாள் கிச்சனில் லீவ் விட்டு ரெஸ்ட் எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு நல்ல கார சட்னி செஞ்சு வச்சிடலாம். இல்லை ஊருக்கு போகணுமா, இல்லை ஒரு 10 நாள் கெட்டு போகாத ஒரு சைட் டிஷ் நமக்கு எப்பவும் இருக்கணும்னா இந்த நல்லெண்ணெய் கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார சட்னி பண்ணுறதுக்கு நாட்டு பூண்டு ஒரு 4 எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பிட்டு இஞ்சியும் ஒரு 5 தக்காளி பழமும் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து நாட்டு பூண்டு நாட்டு தக்காளியும் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாட்டு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அதில் வச்சுட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிட்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சிகப்பு மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய்க்குள்ளே விட்டு ஸ்டவ்வை தேவைப்பட்டுச்சுன்னா மீடியம் அல்லது சிம்மில் வச்சு நல்லா வதக்கி ஒரு தனியான பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் மீதி இருக்க நல்லெண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் இதோடு போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, கெட்டு போகாது. கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். தக்காளியோட புளிப்பு தன்மையை இது குறைச்சி கொடுக்கும். பூண்டு மிளகாயெல்லாம் வதக்குனதை தனியாக தட்டில் ஓரமாக ஆற வச்சுருங்க. அதை கொண்டு வந்து முதல்ல மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிளகாய் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளியோட அந்த வதக்கினதையும் கொண்டாந்து சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம திரும்பவும் தாளிக்க போகிறோம். அதுக்கு நல்லா அடி கனமான ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி நிறைய கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காயமும் கடுகு கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இந்த தக்காளி பூண்டு பேஸ்ட்டை இதோட கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். நம்ம பூண்டு தனியாக மிளகாய் தனியாக அரைச்சிருக்கோம். இது தக்காளி கலவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக எண்ணெய்க்குள்ளே சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருந்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளி தொக்கு வதங்க கொஞ்சம் மூடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த தக்காளி தொக்கு நல்லா பார்க்குறதுக்கு தளதளன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த தக்காளி தொக்கு. நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை கிச்சனில் நிறைய டீப் கிளீனிங் வேலை இருக்குது, அப்போ சும்மா சமைக்க முடியாதுன்னா இந்த தொக்கு நீங்கள் நிறையா குவான்டிட்டி அளவு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இட்லிக்கு மாவரைச்சி வச்சுட்டு நீங்கள் பாட்டில் வேலையை பார்க்கலாம். இதை அப்பப்போ எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு நடுவில் குழி பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நல்லா முருகலான தோசையில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.